தர்மபுரம் ஆதீனம் மீது அவதூறு பரப்பப் போவதாக பணம் கேட்டு மிரட்டிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் அமைந்துள்ள சைவ ஆதீன மடத்தின் 27வது குருமகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமி உள்ளார். ஆபாச ஆடியோ மற்றும் வீடியோ உள்ளதாக கூறி இவருக்கு மிரட்டல் விடுத்ததாக ஆதீனத்தின் இளைய சகோதரர் விருத்தகிரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தர்மபுரம் ஆதீனத்தில் போட்டோகிராஃபராக வேலை பார்த்து வந்த பிரபாகரன், ஆதீனத்தில் சேவகராக இருந்த செந்தில், திமுக பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் வினோத், விக்னேஷ், ஸ்ரீனிவாஸ், குடியரசு ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், விஜயகுமார், செந்தில், பிரபாகர், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே வழக்கில் திடீர் திருப்பமாக விஜயகுமார், செந்தில் ஆகியோருக்கு மிரட்டல் சம்பவத்தில் தொடர்பில்லை என ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மடத்திற்கு ஆதரவாகத்தான் இருவரும் செயல்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக காவல்துறையினர் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தர்மபுரம் ஆதீனம் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போலியான ஆடியோ மற்றும் வீடியோ டேப்களை தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சரின் ஆணைப்படி காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். தர்மபுரம் மடத்தையும் தங்களையும் ரவுடிகளிடமிருந்து மீட்டெடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்.